சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம எப்பவுமே ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இந்த அப்பளத்தில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி இதை ப்ரமோஷனுக்கு சொல்லியிருக்கீங்க? நல்லா சொல்லுங்கள். அருமையான கேள்வி சார். நீங்கள் சொன்ன மாதிரி அப்பளம் எல்லா இடத்துலையும் காமனாக கிடைக்குது. இது வந்து தனியாக வீட்டில் செய்கிற பெண்களும் இருக்காங்க, அதை தவிர பிராண்டட் கம்பெனிஸும் இருக்குது. அப்போ நம்மள்கிட்ட என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பளம் உளுந்தில் செய்கிறது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. ஓகே. பொதுவாகவே உளுந்து வந்து பெண்களோட மகளிருக்கு, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கு பலம் பெறும் அப்படின்னு பல தலைமுறையாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் கருப்பு உளுந்து பயன்படுத்தியிருப்போம், தொலியோடு பயன்படுத்தியிருப்போம். ரெண்டாவது, இந்த அப்பளம் தயாரிக்கிற முறையில் பார்த்திங்கன்னா நல்லா பொலிவாக வரணுன்றதுக்காகவும் அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணுன்றதுக்காகவும் நிறைய கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்மளதில் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி சுவைக்கு அடிமையாகணும்னு சொல்லி சில ரசாயனங்களும் கலப்பாங்க, நம்மளதில் அது கலக்கிறதில்ல. ரெண்டாவது, இதில் பயன்படுத்துனது இந்துப்பு. சாதா உப்பு கிடையாது, இந்துப்பு. இந்துப்பு வந்து அதில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு பதிலாக பதநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பனை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பனை மரத்தில் இருந்த சாறு, அந்த பதநீரை எடுத்து பயன்படுத்தி நீருக்கு, சாதாரண தண்ணீருக்கு பதிலாக இதை பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால் இந்த உஷ்ணத்தினால, பித்தத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் அறவே இருக்காது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு ஒரு பெரிய சட்டியில் வச்சு எடுத்தால் கூட நல்லா வீசி பெருகி வரும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சுவையோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு புதுமையாக இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நன்றி சார். மிக்க நன்றி சார்.